மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் அர்ஜுன் சம்பத் நெல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாயிகளுக்காக குடியாட்சி நடத்திய ராஜராஜ சோழன் ஆண்ட மண்ணில் தற்போது இடுபொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது எனவும், இதையெல்லாம் மீறி நெல் தானியங்களை விளைவித்தால் அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு கிடங்கு வசதி இல்லை எனவும் தெரிவித்தார். நெல் கொள்முதலில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெறுவதாகவும், மூட்டைக்கு 40 ரூபாய் வரை கையூட்டு கேட்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல்மணிகள் முளைத்து பயனற்று போகும் நிலையில் உள்ளதாகவும், எனவே விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க ராஜராஜ சோழனின் நிர்வாகத்தை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கூறினார். வரிசையாக வாகனங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. நெல் முளைத்து போய் பயனற்று போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் ராஜராஜ சோழனுடைய நிர்வாகத்தை பின்பற்ற வேண்டும். எனவே தமிழக அரசு விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், ஒரு நல்ல நிர்வாகத்தை வழங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன்.